ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது யூஜிசி நெட். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எந்த ஒரு ஸ்கிப்பும் பண்ணாம ஃபுல்லாவே வியூ பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் யூஜிசி நெட் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, யூஜிசினா வேற ஒன்றும் கிடையாது, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். நெட்னு சொல்லும்போது நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த டெஸ்ட் எதுக்காக எழுதுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பிஹெச்டி அப்ளை பண்றவங்க, பிஹெச்டி யாருன்னா கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா எதனா ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இது மாதிரி இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதை தவிர நெட் எக்ஸாமால என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோல ஃபுல் டெப்தா நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், இந்த நெட் எக்ஸாம் எதுக்கு கீழே ரன் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அதுக்கு கீழே தான் இந்த நெட் எக்ஸாம் வந்து ரன் ஆகுது. இந்த நெட் எக்ஸாமை யாரு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ தான் நீட் எக்ஸாமையும் தமிழ்நாடு ஃபுல்லாவே கண்டக்ட் பண்றாங்க. சேம் ஆர்கனைசேஷன் இந்த யூஜிசி நெட்டையுமே கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட், இந்த யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலா எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டோட்டலா 83 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் இந்தியா ஃபுல்லா 250+ சிட்டிஸ்ல வந்து இந்த நெட் எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த 83 சப்ஜெக்ட்ல எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது காமர்ஸ், இங்கிலீஷ், மேனேஜ்மெண்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிந்தி, அது மாதிரி 83 சப்ஜெக்ட் வந்து இந்த யூஜிசி நெட் மூலமா நம்ம எழுதி கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட், இப்போ யூஜிசி நெட் எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பிஜி கம்ப்ளீட்டட் ஆர் பிஜி ஃபைனல் இயர். எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, யூஜி வந்து முடிச்சிருந்தா டைரக்டாவே நீங்க நெட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் பிஜி வந்து ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் ஃபைனல் இயர் வந்து படிக்கிறீங்க, அது மாதிரி கேண்டிடேட்டும் நீங்க நெட் எக்ஸாமை தாராளமாகவே அப்ளை பண்ணலாம். ரெண்டு கேட்டகரியும் நீங்க அப்ளை பண்ணலாம். பிஜி கம்ப்ளீட் பண்ணி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி பிஜி ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அது மாதிரி கேண்டிடேட்டும் நீங்க நெட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் தாராளமாகவே. அதே மாதிரி பெர்சன்டேஜ், நீங்க பிஜில எவ்வளவு பெர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் ஜெனரல் கேட்டகரி கம்பல்சரி 55% மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும். இதுவே ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஜெனரல், தேர்ட் ஜெண்டர், அது மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி 50% நீங்க பிஜி டிகிரில எடுத்துக்கணும். இன்கேஸ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னு இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல மினிமம் ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 55% எடுத்துக்கணும். அதர் தான் ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் 50% வந்து நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி ஏஜ் லிமிட், இந்த நெட் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு எந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஜேஆர்எஃப்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஜெனரலுக்கு மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இதுவே அதர் தான் ஜெனரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, தேர்ட் ஜெண்டர், அது மாதிரி கேட்டகரிஸ் 35 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஜேஆர்எஃப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல ஜெனரலை விட இவங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், நெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. there is no restriction for applying net. எந்த ஒரு ஏஜ் லிமிட்டடும் நெட் எக்ஸாமுக்கு கிடையாது. நீங்க எப்படி வேணா எப்ப வேணா எழுதலாம். நெக்ஸ்ட், பிஹெச்டி அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டி நீங்க ஜாயின் பண்ண போறீங்க, நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி அது மூலமா போக போறீங்க அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. நெக்ஸ்ட், மோட் ஆஃப் டெஸ்ட். மோட் ஆஃப் டெஸ்ட் சொல்லும்போது இது ப்ரீவியஸா ஆஃப்லைன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான் என்டிஏ வந்து கண்டக்ட் பண்றாங்க. சிபிடி டைப்ல தான் கண்டக்ட் பண்றாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 150 கொஸ்டினுக்கு நம்மளுக்கு எவ்வளவு டைம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது 3 hours கொடுப்பாங்க. எந்த ஒரு பிரேக்குமே கிடையாது இதுக்கு நடுவுல. டோட்டலா 180 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட், பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்ட்டு ரெண்டு டைப் இந்த நெட் எக்ஸாம்ல இருக்கும். பார்ட் ஏல 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதே மாதிரி பார்ட் பில 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதுல நீட் எக்ஸாம் மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்குமே இதுக்கு கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அப்போ டோட்டலா நம்மளுக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ் சொல்லும்போது 300 மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ பார்ட் ஏல 50 கொஸ்டின் இருக்கு, அப்போ 100 மார்க்ஸ் கிடைக்க போகுது. பார்ட் பில 100 கொஸ்டின் இருக்கு, 200 மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்க போகுது. அப்போ டோட்டலா 300 மார்க்ஸ் கிடைக்கும். எப்படின்னா 150 கொஸ்டின்ஸ்ல இருந்து 300 மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்க போகுது. நெக்ஸ்ட், பார்ட் ஏல எந்தெந்த ஃபீல்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச், ரீசனிங், காம்ப்ரஹென்ஷன், ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஹையர் எஜுகேஷன், என்விரான்மெண்ட், லாங்குவேஜ், இந்த ஃபீல்ட்ல இருந்து
ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அது பார்ட் ஏல இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் பின்னு சொல்லும்போது நீங்க எந்த ஃபீல்ட சூஸ் பண்றீங்க, அதாவது காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக், ஹிந்தி, அந்த ஃபீல்டுல இருந்து 100 மார்க்ஸ் கேட்பாங்க. அதுதான் பார்ட் பி ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் கொஸ்டின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஜெனரல் கேட்டகரியா இருந்தா மினிமம் 40% எடுத்திருந்தா தான் நீங்க குவாலிஃபையே ஆக முடியும். குவாலிஃபைனா செலக்டட் கிடையாது, எலிஜிபிளே. அப்போ 300 மார்க்ஸ்க்கு 120 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கோம். 150 கொஸ்டினுக்கு மினிமம் 60 கொஸ்டின் வந்து அட்டென்ட் பண்ணிருக்கோம். அப்பதான் நீங்க செலக்ஷன் ப்ராசஸ் அடுத்த ப்ராசஸ்க்கே மூவ் ஆக முடியும். இதுல மார்க் வந்து கம்மியா இருந்தா நீங்க நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ்க்கே நீங்க போக முடியாது. இதுக்கு அடுத்த ப்ராசஸ், இதுக்கு மேல வர பர்சனை தான் கட் ஆஃப் மார்க் வந்து கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுவே ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அது மாதிரி கேண்டிடேட் ஸ்டூடெண்ட் மினிமம் 35% மார்க் எடுத்திருக்கணும். லெஸ் தென் 35 எடுத்திருந்தா அவங்களை வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க. இப்போ கட் ஆஃப்க்கு எலிஜிபிளான கேட்டகரியை ஜென்ரலுக்கு 40% மேலே எடுத்துக்கணும். அதே மாதிரி அதர் தேன் ஜென்ரல் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் அவங்க ஃபுல்லாவே 35க்கு மேலே எடுத்திருந்தா தான் கட் ஆஃப்க்கே எலிஜிபிள் ஆகுவாங்க. நெக்ஸ்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் 300 மார்க்ஸ்க்கு 106 மார்க்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி டோட்டலா 150 கொஸ்டின்ஸ் இருக்கணும். அதுல மினிமம் 53 கொஸ்டின்ஸ் வந்து கிளியர் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் வேலிடிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸா வந்து பிரிப்பாங்க. ஜேஆர்எஃப்னு பிரிப்பாங்க, நெட் எக்ஸாம்னு பிரிப்பாங்க, பிஹெச்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பிரிப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஜேஆர்எஃப் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வேலிட். அதுக்குள்ள நீங்க எதனா ஒரு காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணி உங்களுடைய ரிசர்ச் வந்து ஃபாலோ பண்ணலாம். இதுவே நெட் எக்ஸாம்னு சொல்லும்போது லைஃப் டைம் அதோடைய வேலிடிட்டி வந்து இருக்கு. அதனால எந்த ஒரு இடத்துலயும் அதை பிரேக் பண்ண மாட்டாங்க. நெட் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே பிஹெச்டி அட்மிஷன் அந்த கேட்டகரியில நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதோடைய வேலிடிட்டி ஒன்லி 1 இயர். இந்த பிஹெச்டி ப்ரீவியஸா ஜேஆர்எஃப் நெட் மட்டும் தான் இருந்தது. இந்த ஜூன் 2024ல இருந்து கவர்மெண்ட் வந்து பிஹெச்டி அட்மிஷன் சேர்க்கறதுக்கு இந்த நெட்டை வந்து எலிஜிபிலிட்டியா கொண்டு வந்திருக்காங்க. அதனால தேர்ட் கேட்டகரியா பிஹெச்டி அட்மிஷன் ஒன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட வேலிடிட்டி 1 இயர் மட்டும்தான். அதனால நீங்க பிஹெச்டி ஜாயின் பண்ணணும்னா இந்த சர்டிபிகேட் வாங்கிட்ட பிறகு 1 இயர்க்குள்ள என்ன ஒரு காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிடணும். நெக்ஸ்ட் எக்ஸாம் டேட். இப்போ இந்த நெட் எக்ஸாம் எப்பப்பெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜூன் இயர்லி ட்வைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஜூன்ல ஒரு டைம் கண்டக்ட் பண்றாங்க, டிசம்பர்ல ஒரு டைம் கண்டக்ட் பண்றாங்க. இதோட நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லும்போது ஜூன் எக்ஸாம்க்கு ஏப்ரல்ல வரும். அதே மாதிரி டிசம்பர் எக்ஸாம்க்கு செப்டம்பர்ல வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் டைமிங் அது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஜூன்ல வரும், அதே மாதிரி டிசம்பர்ல வரும். நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லும்போது ஜூன்ல எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த்க்குள்ளேயே எக்ஸாம் ரிசல்ட் வர மாதிரி இருக்கும். ஜூலைலயே வந்துடும். நெக்ஸ்ட் இதுவே டிசம்பர் எக்ஸாம் நீங்க அப்பியர் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் ஜனவரியில உங்களுக்கு தாராளமா ரிசல்ட் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு சொல்லும்போது எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல நீங்க நெட் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது https://ugcnet.nta.ac.in அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல மட்டும்தான் உங்களால நெட் எக்ஸாம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதோடைய எக்ஸாம் ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஃபீஸ் பேமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைன்ல தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஜெனரல் அண்ட் அன்ரிசர்வ் கேட்டகரி அவங்க எவ்வளவு பே பண்ணணும் நெட் எக்ஸாம்க்கு அப்படின்னு சொல்லும்போது 1150 பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜெனரல்லே இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரி இருப்பாங்க. அவங்க ஓபிசி நான் கிரீமி லேயர் அவங்க எல்லாருமே 600 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, தேர்ட் ஜெண்டர் இவங்க எல்லாமே 325 rupees வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ரொசீஜர். இதுல செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த எக்ஸாம் இயர்லி ட்வைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அப்ராக்சிமேட்டா எவ்வளோ பர்சன்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது 12 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஆனா எக்ஸாம்க்கு அட்டென்ட் பண்றது ஒரு 9 lakhs வந்து அட்டென்ட் பண்றாங்க. மினிமம் ஒரு 2 to 3 lakhs வந்து எழுத மாட்டாங்க. எக்ஸாம்க்கு ரிஜிஸ்டர் பண்றதோட சரி, அதுக்கப்புறம் எக்ஸாம்க்கு வந்து அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல 3 கேட்டகரியா செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். ஜேஆர்எஃப்னு எடுப்பாங்க, நெட்னு எடுப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டி அப்படின்ட்டு எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜேஆர்எஃப் அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ல இருந்து 1% எடுக்கிறாங்க. அதாவது எக்ஸாம் அட்டென்ட் பண்ணவங்க இந்த 9 lakhs. அதுக்கு அடுத்தது 1%, 9 lakhல 1%, 1/100 ஃபாலோ பண்ணோம்னா 9000 people வந்து ஜேஆர்எஃப்க்கு வந்து செலக்ட் பண்றாங்க நம்ம கவர்மெண்ட். இது ரூல்லே இருக்கு. நெக்ஸ்ட் நெட் செலக்டட் ஃபார் நெட் அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டெண்டட்
பீப்புள், அதுல 6% அவங்க செலக்ட் பண்றாங்க. அது எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது 9 lakhs people வந்து எழுதியிருக்காங்க. அதுல 6% சொல்லும்போது 6 into 100. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு செலக்ட் பண்றாங்க அப்படின்னா 54,000 கேண்டிடேட்ஸை வந்து நெட் எலிஜிபிளா செலக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி பிஹெச்டி அட்மிஷனுக்காக எவ்வளவு பேர் செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது 10% பர்சனை வந்து செலக்ட் பண்றாங்க. அதாவது 9 lakhs into 10 divided by 100 போட்டோம்னா 90,000 கேண்டிடேட்ஸை வந்து இந்த பிஹெச்டி அட்மிஷனுக்காக செலக்ட் பண்றாங்க. 1%, 6%, 10% இந்த டிஃப்ரெண்ட் செக்டார்ல டிஃப்ரெண்ட் த்ரெஷ்ஹோல்ட்ல ஸ்டூடெண்ட்டை வந்து செலக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து யூஜிசி நெட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ யூஜிசி நெட் கம்ப்ளீட் பண்ணதுனால என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப். எதனா ஒரு காலேஜ்க்கு நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி இந்த நெட் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் பிஹெச்டி அட்மிஷன் ப்ரிஃபரன்ஸ். எதனா ஒரு காலேஜ்ல பிஹெச்டி ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த நெட் எக்ஸாம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் private and public sector job opportunity. இந்த NTPC, ONGC, IOCL, BEL இது மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனி அந்த ஃபீல்ட்ல எல்லாருமே இந்த நெட் எக்ஸாம் சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹெச்ஆர் மேனேஜர், ரிசர்ச். ஏன்னா இந்த ஃபீல்டே ரிசர்ச்சை பேஸ் பண்ணி தான். அதனால கம்பெனில ஏதோ ஒரு ப்ராடக்டை இன்னோவேட் பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ஒர்க் எல்லாமே யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் ஃபீல்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இந்த நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தா நம்ம அந்த ஜாப்க்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜேஆர்எஃப் வந்து கிளியர் பண்ணிட்டோம். ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிட்டோம்னா கவர்மெண்ட்டே நம்மளுக்கு பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் 3 years அந்த டைம் வரைக்கும் 37,000 மந்த்லி வைஸ் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது ஒரு பர்சன் ஜேஆர்எஃப் கேட்டகரியில கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாயின் பண்ண பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணதுல இருந்து பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் 37,000 வந்து நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க நம்ம ரிசர்ச் வந்து ஃபாலோ பண்றதுக்கு. அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்றதுக்கும் யூஜிசி நெட் ஜேஆர்எஃப் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் அகாடமிக் ஜாப் அப்ராட். ஃபாரின்ல போயிட்டு எதனா ரிசர்ச் எதனா ஃபாலோ பண்ண போறோம், எதனா ஒரு காலேஜ்ல பிஹெச்டி வந்து பண்ண போறோம், அது மாதிரி சுச்சுவேஷன்ல நெட் எக்ஸாம் சர்டிஃபிகேட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அகாடமிக் ரெப்யூட்டேஷன் அண்ட் ரெகக்னிஷன். காலேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நெட் கிளியர் பண்ணியிருந்தா நம்மளுடைய வேல்யூவே அந்த இடத்துல அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்டா என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எலிஜிபிள் ஃபார் சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். இப்போ டாக்டரேட் வந்து முடிச்சிட்டாங்க, நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாக்டரேட் பண்றத போஸ்ட் டாக்டரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்டரேட் ஃபாலோ பண்றதுக்கும் இந்த நெட் சர்டிஃபிகேட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இந்த நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணதுனால உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அது மூலமா நீங்க பிஹெச்டி ஜாயின் பண்ணதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் 37,000 per month வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது நம்ம ரிசர்ச்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.